ஏதாவது ஒரு பேர்சன் எடுத்துக்கோங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, இல்லை பெண்ணாக இருந்தாலும் சரி. இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு ஆணுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆண் வந்து மேரேஜ் ஆகி ஃபேமிலி மேன் ஆயிடுறாங்க, சில்ட்ரன்ஸ்லாம் இருக்காங்க. அப்போ அவன் வந்து பார்த்திங்கன்னா, அவன் வந்து அவங்க அப்பா அம்மாக்காக வாழணும், மனைவிக்காக வாழணும், குழந்தைகளுக்காக வாழணும், அப்புறம் மனைவியோடைய அப்பா அம்மாக்காக, இந்த சர்க்கிளில் அவன் வாழணும். அதே சமயத்தில் அவனுக்காகவும் அவன் வாழணும் தானே. ஆனால் இதில் என்னன்னா, அவன் அப்பா அம்மாவுக்கு வாழும்போது எந்த பிரச்சனையும் கிடையாது, மனைவிக்காக வாழும்போது எந்த பிரச்சனையும் கிடையாது, மனைவியோடைய அப்பா அம்மா அப்புறம் குழந்தைகளுக்காக வாழும்போதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அவனுக்காக ஒரு சில டைம் வாழணும்னு நினைக்க போகும்போது, உதாரணத்துக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போகலாம், பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் வாங்கலாம், உடம்பு சரியில்லை லீவ் எடுக்கலாம். இதெல்லாமே அவனுக்காக அவன் பண்ணுறது தானே, வாழ்கிறது தானே. அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் இருந்த அவங்க பேரண்ட்ஸாலும் சரி, இல்லை மனைவியோ ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்க ஏதாவது சண்டை போடுற மாதிரியோ, இக்னோர் பண்ணுற மாதிரியோ, அவாய்ட் பண்ணுற மாதிரியோ பேசி ஒரு மாதிரியா இது பண்ணிடுவாங்க. இது வந்து ஒரு கணவன்கிற ஸ்தானத்தில். இதுவே ஒரு பொண்ணு மனைவி அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த பொண்ணு வந்து புகுந்து விட்டு மாமியார் மாமனருக்காக வாழும்போதும் பிரச்சனை இல்லை, கணவருக்காக வாழும்போது பிரச்சனை இல்லை, பிள்ளைகளுக்காக அவங்க அப்பா அம்மாக்காக இந்த சர்க்கிளில் வாழும்போது எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் அதே பொண்ணு அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் அப்படின்ட்டு போனால், ஆணை காட்டிலும் பல மடங்கு ப்ராப்ளம்ஸ் அந்த பொண்ணு ஃபேஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு அவளுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணலாம், வெளியே எங்கேயாவது அவளுக்கு பிடிச்ச பிளேஸ்க்கு போகலாம், பிடிச்ச ஃபுட்டு ஏதாவது சாப்பிட்லாம், சம்திங் என்ன வேணாலும் இருக்கலாம். அவளுக்குன்னு ஒரு சில டைம் ஒதுக்கி, எல்லாருக்குமே டைம் ஒதுக்கி பார்க்குற மாதிரி அவளுக்குன்னு ஒரு சில டைம் ஒதுக்கி பார்க்கணுன்னு விரும்பி பண்ணால், கணவரிடந்து எதிர்ப்பு வரும், மாமியார் மாமனார்லேருந்து எதிர்ப்பு வரும், ப்ளஸ் பேரண்ட்ஸ்லேருந்து எதிர்ப்பு வரும். ஏங்கடா ஒரு பர்சன் அவனை சார்ந்து உள்ள சர்க்கிளில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வாழும்போது அவனுக்குன்னு ஒரு சர்க்கிள் பண்ணி வாழக்கூடாதா? ஆணாக இருக்கட்டும் சரி, பெண்ணாக இருக்கட்டும் சரி, இருப்பாளருக்குமே வாழ விடுங்கடா. அவங்களுடைய வாழ்க்கையும் அவங்களும் வாழட்டும்டா. உங்களுக்காக வாழ்கிறாங்க, அவங்களுக்காகவும் கொஞ்சம் வாழக்கூடாதா? வாழ விடுங்க.